அடுத்ததாக கருத்துரை வழங்க திரு பா வேணுகோபால் ஐயா அவர்களை அழைக்கின்றோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத பத்திரத்தை சந்தேகப்படுது உள்ளத்தால் ஒருவராய் உடலாய் பலராய் வைத்திருக்கும் வணக்கம். திருத்தணி எல்லைப்பாளர் திருத்தணிக்கு முதல் மங்களேகாவனாரும் ஆரம்பித்தார். அதை மாப்போசியர்கள் கையில் எடுத்துக்கொண்டார். அவருக்கு இருந்த பக்கபலம் கே விநாயகம், பூசா கிருஷ்ணமூர்த்தி, சீதா சண்முகம், பூமப்பா, அது மாதிரி ஒரு பட்டாளம் ஏகப்பட்ட பட்டாளம் இருக்குது. ஆனால் அது போல நேசமணிக்கு ஒரு பட்டாளம் தெரியல அவருக்கு. அதனால இன்னைக்கு மாப்போசியில பிடிச்சி கொண்டாடுறாங்க. ஒரு பத்திரிகை படம் அரசியல் சப்போர்ட் இருந்தது, மாப்போசிக்கு இருந்ததால திராவிட இயக்கம் எல்லாமே இருந்ததால அவருக்கு மாப்போசிக்கு இன்னைக்கும் கொண்டாடுறாங்க. நேசமணிக்கு அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் நேசமணிக்கு எண்ணற்ற தியாகங்கள் மறக்க முடியாது. ஆஞ்சநாட்டை பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா செய்தித்தமிழ் பாவலர், ஜீவானந்தம், அபிமணி தேசியநாயகம் பிள்ளை, கலைவாணர், எல்லாமே குமரியானந்தர், ஆஞ்சநாட்டை பிறந்தவங்க. ஆனால் மொழிவாரிமான பிரித்த போது தமிழகத்துக்கு வரவிட ஐயா நேசமணி தான் பாடுபட்டார். அவர் பிறந்தது 1895 ஜூன் மாதம். அவர் வழக்கறிஞர் பணியாற்றினார். சாதி ஒடுக்கமுறைக்காக அங்கே சூறாம்பு சமஸ்தானத்தில் நிலைநிறுத்தி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உரிமைக்காக கோயிலே போராட்டம் சமத்துவவாதிக்காக வாதாடி திறமையாக நீதிமன்றத்தில் வாதாடினார். இந்திய விடுதலைக்கு பிறகு கூட அவர் தமிழ் மக்களுக்காக அதிக வாழ்ந்த குமரி பகுதியில் திருவாங்கூர் சமஸ்தானத்திலிருந்து தனது வாழ்ந்த மொழி கலாச்சாரம் மற்றும் உரிமைக்காக பாதுகாக்க தமிழ்நாடு காங்கிரசுக்கு தலைமையேற்று போராடி அரசியல் ரீதியாக பலப்படுத்தினார். அப்படி இருந்தும் அவருக்கு திருவாங்கூர் ஆட்சியில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டது. குமரி மாவட்டத்தில் நினைக்க பருவது அவருக்கு 9 ஆண்டு காலம் தொடர்ந்து போராடினார். 47 56 வரைக்கும் தொடர்ந்து போராடினார். 56 எல்லை போராட்டத்தில் நேசமணி தலைவர் கைது செய்யப்பட்டு அப்போதுதான் 9 பேர், இன்னும் 2 பேர், மொத்தம் 13 பேர் இறந்திருக்கிறார்கள். எண்ணற்ற நேசமணி பேசின போது நேசமணி இந்த போர் தளபதியாக இருந்தார். நேசமணிக்கு 56 நேசமணி இருந்தாலும் குமரி மாவட்டத்தில் நினைக்க பாடப்பட்டார். அவருக்கு இன்றைக்கும் அப்பாச்சி குமரி மாவட்டத்தில் உள்ளவங்க அவருக்கு குமரி தந்தை என்றும் அவரை அப்பாச்சி என்று தான் அழைக்கிறார்கள். அவரது புகழ் என்றென்றும் நேசமணி அப்பாச்சி அப்பாதான் என்று கூறுகிறார்கள். அவருக்கு இருந்த மாப்போசி இருக்கின்ற பக்கபலம் போல் நேசமணிக்கு இல்லை என்றுதான் நேசமணிக்கு சிலையில கேட்க முடியாது. இருக்கின்றது குமரி முதல் அந்த நாகர்கோவில் இருக்குன்னு சொன்னார். ஆனால் அவருக்கு கேட்ட பகலம் வரவில்லை. ஆனால் இன்னைக்கும் மாப்போசிக்கு இன்னைக்கு அவருடைய ஜூன் 26ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. ஆனால் நேசமணிக்கு இல்லை. நேசமணிக்கு உங்களும் கன்னியாகுமரிக்கும் கன்னியாகுமரிக்கு என்ன சேர்த்ததுக்காக அவருடைய பொருள் என்றென்றும் வாயில நன்றி, வணக்கம்.